ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 71 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் 37வது ஃப்ளோர்ல மீண்டும் உயிர் தெளிந்தவங்களை கொல்லணும், அதுதான் நம்ம ஹீரோட டாஸ்க்கு. கூட நம்ம அயன்பேட்டு மோனாருக்கும் வெள்ளகக்கு மோனாருக்கும் நம்ம ஹீரோக்கு டீமெண்ட்டாக போயிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட வால்ல இருந்து டேம்ஜின் வூ அந்த வால்ல இருக்க மாட்டா. நம்ம ஹீரோ எங்க போனா ஏது போனா தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணு வந்து அவ யாரும் தெரியலையா, முதல்ல நீ யாரும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நின்ன அந்த பொண்ணு யாருன்னு நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நீங்க நினைச்சது சரிதான். அவ வேற யாரும் இல்ல, ஸ்குவாடுக்குள்ள இருந்த நம்ம டேம்ஜின் வூ தான். இப்ப மீண்டும் உயிர் தெளிந்து விட்டாள். அவ வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணா அவளோட பிளாஷ்பேக். அவ இருந்தது முரிம் யூனிவர்ஸ், அதுல பிளட் டீமன் டிவன் கல்ட்ட சேர்ந்தவளா இருந்தா. அந்த முரிம் ஹிஸ்டரியிலேயே அவ வாழ்ந்த காலகட்டத்தில் இவளை மிஞ்ச யாருமே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்ட், ரொம்ப பவர்ஃபுல்லு, ரொம்ப அதிகாரமிக்கவளா இருந்தா. அவ இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வயசு வெறும் 14 வயசு. அந்த 14 வயசுலயே அவ அந்த முரிமோட உலகத்தை சேர்ந்த பிளட் டீமன் கல்ட்டோட 7வது லீடர் ஆனா. லீடர் ஆனதுக்கு அப்புறம் அவன் முன்னாடி எல்லாருமே மண்டி போட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவ ரொம்ப ஆழ்மை மிக்கவளா இருந்தா. அப்புறம் காலம் மாறிச்சு, வின்டர் வந்துச்சு, சம்மர் வந்துச்சு, நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இவ எல்லாத்தையுமே அடிபணிஞ்சு வச்சா. இவளுக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால முரிம் உலகத்துல ஒரு சண்டை போட்டியை வச்சா. அந்த சண்டை போட்டியில மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல சண்டை போடுறவங்களாம் வந்து போட்டியில கலந்துக்கிட்டு பயங்கரமா சண்டை போட்டாங்க. அதுல நம்ம டேம்ஜின் வூ கலந்துக்கிட்டா. ஆனா நம்ம டேம்ஜின் கிட்ட சண்டை போட்டவங்க யாருமே உயிரோடு இல்லை. எல்லாத்தையுமே நம்ம டேம்ஜின் போட்டு தள்ளி செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அது எல்லாமே. அப்படி காலம் போயிட்டே இருக்கும்போது டவரு அந்த முரிம் உலகத்தை சேர்ந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிட்டே இருந்தது. அதுக்கு முன்னாடியே அவன் நிறைய பேரை போட்டு தள்ளி ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டே இருந்தா. அவளுக்கு கொல்றதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையுமே தோக்கடிச்சு ரொம்ப பவர்ஃபுல்லா மாறணும். அப்பந்தான் அவளுக்கு தெரியும் யாரு சூப்பரியர் யாரு இன்ஃபீரியர்னு. என் முன்னாடி யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவகிட்ட மோத வர எல்லாருமே எத்தனை பேரா இருந்தாலுமே அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவளோட பலம் என்னன்னு காமிப்பா. எல்லாத்தையுமே அப்படி துண்டு துண்டா வெட்டி வீசிட்டு ரெத்த வெறியில சும்மா வெறித்தனமா மாஸ் காட்டிட்டு இருப்பா டேம்ஜின் வூ. அப்புறம் அவ டவருக்கு போய் அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பா. அப்புறம் தான் டேம்ஜின் வூக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஏன்னா ஸ்ட்ராங் ஆக ரொம்ப சந்தோஷமா மாறணும். ஆனா நம்ம டேம்ஜின் வூ மனசுக்குள்ள ஒரு வெறுமை வருது, தனிமை வருது. ஏன் இப்படி ஆகுது, நான் ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கணும், நான் ஏன் சோகமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம டேம்ஜின் வூ மனசுக்குள்ளேயே கேள்வி வருது. அப்போதான் நம்ம டேம்ஜின் வூ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணும்னா என்னோட மாஸ்டர் கிட்ட போய் கேட்கணும் அப்படின்ட்டு மாஸ்டர் கிட்ட போய் எனக்கு இப்படி வெறுமையா இருக்கு, நான் ரொம்ப தனிமையா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அப்ப நான் சந்தோஷமா தானே இருக்கணும், ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அவ உட்காந்துருக்க ஸ்டைலா பாருங்க. அப்ப அதை கேட்டா முன்னாடி இருக்க அந்த மாஸ்டரு, ஓ அப்படியா விஷயம், நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போற, ஆனா உனக்கு மனசுக்குள்ள ஒரு வெறுமை தனிமை இருக்கு, நல்லாவே புரியுது, போற பயணம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம போயிட்டு இருந்தா எல்லாமே அப்படிதான் வெறுமையா இருக்கும், அதனாலதான் உனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாரு. அதை கேட்டு டேம்ஜின் வூ, என்ன நக்கல் பண்றீங்களா, விஷயத்த சொல்லுங்க, தேவையில்லாம பேசாதீங்க அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அந்த மாஸ்டரும், உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா, கிணத்துக்குள்ள ஒரு பாறை மேலே நிற்கிற தவளை மாதிரி, அதுக்கு எங்கே போகணும் ஏது போகணும்னு தெரியாம அந்த பாறையில் உச்சியில் போய் நின்றுட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படி சொன்னோன்னே அது கேட்டு டேம்ஜின் வூ, என்னது என்ன பார்த்து தவளைன்னு சொல்லிட்டீங்களா, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த மாஸ்டரும், நீ உனக்குள்ள இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிற, ஆனா உனக்கு என்ன வேணுன்றதை பத்தி நீ யோசிக்க மாட்டேங்கிற, டவர் ஆஃப் டைல்ஸ்ல போய் நீ அப்படியே கிளைம் பண்ணிட்டு மேல மேல போய்கிட்டே இருக்கே தவிர அது எதுக்காக போற, நீ ஏன் பண்ற, ஏதாச்சும் உனக்கு தெரியுமா, நீ பாட்டுக்கு பவரை காமிக்கணும்னு எல்லாத்தையுமே கொண்டுட்டு போயிட்டு இருக்க, ஆனா அதுக்கு ஒரு காரணமே இல்லாதனால அந்த மோட்டிவ் எல்லாமே வேஸ்டாவே போயிடுது, உன்னோட ஸ்ட்ரென்த்து கடைசியில எம்டியா தான் இருக்கும், நீ எல்லாத்தையுமே ஜெயிச்சு நின்னாலுமே நீ எதுக்காக செஞ்சன்ற ஒரு காரணம் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் தான் போ, அதை விட்டுட்டு நீ கிடந்து தவக்கல மாதிரி தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படி சொல்ல சிரிப்பாரா. அதை கேட்டு இவன் ஒருத்தன் பல காட்டிகிட்டே இருக்கான், இவன் ஒரு மாஸ்டர் அப்படின்னு கடுப்பாயிட்டு அவன் மறுபடியும் அந்த டவர் ஆஃப் டைல்ஸுக்குள்ள போய் சண்டை போட போயிடுவா. அவள் 27வது ஃப்ளோர்ல அடிச்சு நொறுக்குவா. அப்புறம் 34வது ஃப்ளோர் வரைக்கும் அடிச்சு நொறுக்கிடுவா. அப்படியே கடைசியா 41வது ஃப்ளோர்லையும் அடிச்சு நொறுக்குவான்னு பார்த்தா கடைசியில நம்ம டேம்ஜின் வூவே அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. அவள் சாகர நிலமையில அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது மனசுல யோசிச்சுட்டு இருப்பா, என் மூடு செம கடுப்பா இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, மனசு வெறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு கடுப்புல உட்காந்துட்டு இருப்பா. அப்ப அந்த டேம்ஜினோட மாஸ்டர் அவன் முன்னாடி வந்து நிற்கும் போது, என்ன உன் மனசுல உள்ள கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டேனே. அதுக்கு டேம்ஜின் வூ, இல்லை நான் இப்போ 41வது ஃப்ளோருக்கு வந்துட்டேன், ஆனால் இன்னும் என் மனசு எம்டியாக தான் இருக்குது, அதுக்கான பதிலை தேடிட்டே தான் இருக்கேன் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு இந்த மாஸ்டர், அப்படியா
உனக்கு அந்த கேள்விக்கு பதில் சீக்கிரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு டேம்ஜின்வோ கண்டிப்பா அந்த கேள்விக்கான பதில என்ன ஆனாலும் நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி வில்லத்தனமா சொல்லிட்டு இருப்பா. ஏன் அப்படி சொல்றான்னு பார்த்தா இப்ப அவ சாக போற நிலைமையில இருந்தாலுமே டவர் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. ஏன்னா இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் இல்லையா, அதனால அந்த டவர் என்ன கொடுக்குதுன்னா அந்த மறுபடியும் மீண்டும் உயிர்த்தெழுதல் அந்த டாஸ்க்குக்காக நீங்க உங்களோட ஆத்மாவை ஒரு பொருட்குள்ள செலுத்தலாம் அப்படின்னு சிஸ்டம் சொன்னோன்னே இதுதான் எனக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி காதோட காத்தா கரைஞ்சு போய் அவளோட ஆத்மா அந்த டீமன் ஸ்வாட் அவளோட ஸ்வாடுக்குள்ளே போய் அப்படி தஞ்சமாயிரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடுக்குள்ள இருக்க நம்ம டேம்ஜின்வோ தான் நம்ம ஹீரோவை சூஸ் பண்ணியிருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோவை தொடர்ந்து அவ ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கா. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவை நோட் பண்ணனால இவன் கூட இருந்தா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்குது, இவன் கூட வாழ்ந்து பார்க்கலாம், எனக்கு கேள்விக்கான பதில் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்ம டேம்ஜின்வே தான் நம்ம ஹீரோவை சூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கூட எல்லாத்தையுமே டிராவல் பண்ணது அப்படியே ஒவ்வொரு ஃபிளாஷ்பேக்ல யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்துல நம்ம ஹீரோவை டேம்ஜின்வுக்கு சுத்தமா பிடிக்கல, நம்ம ஹீரோ மேல செம கடுப்புல இருந்தாங்க, இவன்லாம் ஒரு வேஸ்ட், இவன் கூட இருக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு இருந்தவங்க போக போக பார்த்தா நம்ம ஹீரோ நடக்கிறது நம்ம ஹீரோ பண்றது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ஹீரோ மேல அன்பு வச்சு ஒரு ஃப்ரெண்டாவே மாறிட்டாங்க. அப்படி காலப்போக்கில் அவங்க எதுக்காக எதனா பண்றாங்கன்னு மறந்து போய் நம்ம ஹீரோ கூடயே ரொம்ப துணையா இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டே இருந்திருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ கூட டிராவல் பண்ணிட்டே போக போக தான் டேம்ஜின்வுக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம ஹீரோக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அவன் கூட வாழ்ற மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்காக தான் இந்த டவருக்குள்ள சண்டை போடுறான். ஆனா நான் ஒரு பப்பட் மாதிரி இந்த டவருக்குள்ள அது சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கேன், எனக்கு ஃபேமிலியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, கண்ணில் போகிறவங்க எல்லாத்தையுமே இந்த டவர் சொல்றதுனால கொண்டுட்டு இருந்திருக்கேன். ஆனா சங் அப்படி இல்லை, அவன் கூட இருக்கிற நண்பர்கள் ஃபேமிலி எல்லாத்துக்காகவும் பண்ணிட்டு இருக்கான். அதனால எனக்கு இப்போ புரிஞ்சுது, நான் சங்கு கூட தான் இருக்கணும், அதுதான் என் வாழ்க்கையோட பர்பஸ், அவன் கூட நான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நம்ம டேம்ஜின்வோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி டக்குன்னு அவரோட மாஸ்டர் வந்து என்ன உன் கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா அப்படின்னோடனே அதுக்கு உடனே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு கிடைச்சிருச்சா என்ன அவனை நீ லவ் பண்றியா, லவ் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு டேம்ஜின்வோ யோ ஏன் சிரிக்கிற, ஒன்னா பல்ல காட்டிட்டே இருக்காத, என்னோட வாழ்க்கையோட அர்த்தம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ முதல்ல இங்கிருந்து போ அப்படின்னு சொன்னோன்னே அப்ப அந்த மாஸ்டர் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுவாரு. அப்படின்னு அந்த மாஸ்டர் உண்மை கிடையாது போல, இவளோட கற்பனை தான் நினைக்கிறேன். அப்புறமா இங்க நம்ம ஹீரோ கிட்ட டேம்ஜின்வோ நான் வாழ்க்கையில எந்த ஒரு பர்பஸும் இல்லாம இருந்தேன், உன் கூட இருக்கும்போது தான் நான் வாழ்க்கையில பர்பஸே புரிஞ்சுக்கிட்டேன், நீ எனக்கு ரொம்ப நல்ல நண்பனா இருந்திருக்க, என் வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் ஆக்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டாருன்னு ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணதுக்கு ரெடி ஆயிட்டு நீ இந்த டவர்ல நிறைய மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற, ஆனா நான் இந்த டவர்ல புதுசா உயிர் தெழுந்த ஒரு உயிரா மாறி இருக்கேன், அதனால இந்த டவர் சொல்றதை நான் கேட்டுதாகணும். இப்போ நான் அந்த டவரோட ஒரு வேட்டை நாய், அவ்வளவுதான். நீ எப்பவும் போல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அயன்பெட் மோனார்க்கு வெள்ளக்கோக்கு மோனார்க்கு இவங்க எல்லாத்தையுமே நீ காப்பாற்றணும்னு நினைச்சனா நீ முதல்ல வந்து என்னை கொல்லு, நீ எப்பவும் போல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்து சங் அப்படின்னு நம்ம டேம்ஜின்வோ ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு ரெடியா இருப்பா. ஆனா நம்ம டேம்ஜின்வோ கண்ணை பாருங்க, அவ அழுதுகிட்டே அதை தான் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா அவளுக்கு ஒரு வழி தெரியல போல இருக்கு, இந்த டவர் சொல்ற அந்த கட்டளையை இவ செஞ்சுதான் போல. அவ கண்ணுல கண்ணீரை விட்டுட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகி சும்மா செம்ம ஸ்பீடா வந்து வெறித்தனமா மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டே இருப்பா. சங் நீ ஏன் இப்படி என்னை தடுத்துக்கிட்டே இருக்க, வா ஒழுங்கா வந்து என் கூட சண்டை போட்டு என்னை கொல்லு, என்னை தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணாத, நான் நிப்பாட்ட மாட்டேன், நிப்பாட்ட உன்னால முடியாது, நீ இப்படி என்னை தடுக்கிறது நிப்பாட்டு, என்னை அட்டாக் பண்ணி கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ கொல்லவே மாட்டான், தடுத்து தடுத்து நிப்பாட்டிட்டு இங்க பாரு டேம்ஜின்வோ நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறியா, நீ என்னோட ஃப்ரெண்டு தான், நீ என் கூட காலம் முழுக்க இருந்திருக்க, இந்த டவருக்குள்ள எவ்வளவு நாள் இருந்திருக்க, உன்னை நான் கொல்லணும்னு நினைக்கிறியா, நான் உன்னை கொல்ல மாட்டேன், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு இங்க நம்ம டேம்ஜின்வோ இல்ல நீ என்னை கொன்னுதான் ஆகணும், இதெல்லாம் அர்த்தமில்லாத பேச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து நீ என்னை கொல்லு சாங், நீ தள்ளி தள்ளி போகாத, இப்படி தள்ளி போறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை, உன்னோட வாழ்க்கையோட கோலை நீ அச்சீவ் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸு உன் ஃபேமிலி உன் கூட இருக்க எல்லாத்தையுமே காப்பாத்து அப்படின்னு ஸ்வாட் அப்படி மேலே தூக்கா பாருங்க. அவளோட அந்த பிளட் மேனிப்புலேஷன் பவர் மூலம் வெறித்தனமான ஒரு பயங்கரமான ஒரு பீஸ்ட் உருவாகும். அது அப்படியே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடி ஆகும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ ஏன் அப்படி சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ பிளட்டை வச்சு கிரியேட் பண்ண அந்த பீஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்ணும்போது நம்ம டேம்ஜின்வோ ஹீரோ பார்த்து நான் உன்னோட வழியில குறுக்க வர விரும்பல சாங், நீ என்னை கொன்னுட்டு போ, நான் உனக்கு ஒரு சுமையா இருக்க விரும்பல, நீ என்னை தூக்கிட்டு சுமக்க வேண்டாம், நான் உனக்கு ஒரு சுமையா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கத்துவா. அதை கேட்டு நம்ம ஹீரோ இல்ல நீ அப்படி கிடையாது, நீ எனக்கு கிடையாது, நீ சும கிடையாது அப்படி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோவை அந்த பிளட் மூலமா அட்டாக் பண்ணிட்டு அப்படி அதுக்குள்ள வந்து நம்ம ஹீரோவை மறுபடியும் அட்டாக் பண்ண வருவா. நம்ம ஹீரோவை பார்த்து நீ ஏன் இவ்வளவு பாவப்பட்டவனா இருக்க, நீ இறக்கம் காட்டக்கூடாது சாங் அப்படின்னு நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஓங்கி ஒரு குத்து விட்டுருவா. நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டு அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்க பாரு டேம்ஜின்வோ இப்படி பண்ணாத அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது நம்ம டேம்ஜின்வோ சோட எடுத்து நம்ம ஹீரோவை பார்த்து நீ தயங்கினா நான் தயங்க மாட்டேன் சாங், நீ தயங்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவை அவ ஸ்வாட் வச்சு குத்த வருவா.
அப்பதான் தெரியுது அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட ஸ்வாட் அப்படி நின்றுட்டு இருக்கோம். அது மேலேயே அவ உடம்பு போட்டுருவா. அதனால நம்ம ஹீரோட அந்த ஹெவன் ஸ்வாடு டேம்ஜின்வோட நெஞ்சில குத்தி முதுகு வழியா வெளியே வந்துடும். டேம்ஜின்வோ நம்ம ஹீரோவை அவ ஸ்வாட வச்சு குத்துறதுக்கு பதிலா நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோட ஸ்வாடு மேலேயே வேணும்னே விழுந்துருவா. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம சாக்கு. அவனுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தான் செம்ம சாக்கு. டேம்ஜின்வோ எந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர். யாருக்கெல்லாம் டேம்ஜின்வோ ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அவ்வளவுதான். டேம்ஜின்வோ சாகிறத பார்த்து நம்ம ஹீரோ ஏன் இப்படி நடக்கணும், இப்படி நடக்காம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது டேம்ஜின்வோட ரத்தம் நம்ம ஹீரோ மேல அப்படியே சொட்டிக்கிட்டு இருக்கோம். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.